ஸோ கைஸ், கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியான நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா சூப்பரான போஸ்டர் டிசைன் கொடுத்துட்டாரு கோபி பிரசன்னா. ஸோ இப்போ பார்த்தோன்னா இவர் பார்த்தோன்னா செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்களா, அந்த போஸ்டர் ரெடி பண்ணதுக்குண்டான ஒரு டிசைன் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்டர் ஒர்க்கை எப்படி பண்ணார் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ இதுதான் அந்த போஸ்டர் ஒர்க்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டிராயிங் ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி பண்ணி பார்த்தோம்னா எதெல்லாம் வந்து உள்ளே சேர்க்கணும், எதெல்லாம் வெட்டணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பார்த்தோம்னா இந்த போஸ்டர் ஒர்க் வந்து கோபி பிரசன்னா பண்ணியிருக்காரு. இதில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாக தளபதியோட படங்களுக்கு தளபதி நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஃபஸ்ட் லுக் எல்லாம் பார்த்தோம்னா எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தோம்னா ஃபஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த செகண்ட் லுக் போஸ்டர் பார்த்தோம்னா ஒரு போஸ்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து டிசைன் பண்ணுறதையும் தாண்டி பார்த்தோம்னா இதில் வந்து 2 தளபதி இருக்காங்க. இதில் யங் தளபதி பார்த்தோம்னா கண்டிப்பாக போஸ்டர் ஒர்க் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி ஒரு சீன் பார்த்தோம்னா படத்தில் இருக்கும் அப்படின்றக்காக தான் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு போஸ்டர் டிசைனே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு பார்த்தோம்னா இந்த பிளானை வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேணும், இந்த போஸ்டர் ரெடி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல். அதனால தான் பார்த்தோம்னா கோபி பிரசன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு படத்தில் இந்த சீன் வந்து இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பைக்கில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஆனால் பைக் பார்த்தோம்னா தரையில் போகிற மாதிரி கிடையாது, மேலே பறக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா கீழே பார்த்தோம்னா ஒரு காரோட கிளாஸ் நல்லாவே தெரியுது. மேபி இந்த காரை பார்த்தோம்னா தாண்டி ஜம்ப் பண்ணுற மாதிரி காட்டலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்படி ஒரு போஸ்டர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து இந்த மாதிரியான சில சீன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி ஜானரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரியல் கெட்டப்பில் இருக்கார்ல, ஓல்டு கெட்டப்பில் தளபதி, இந்த தளபதி பார்த்தோம்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டாங்க. மற்றதெல்லாம் பார்த்தோம்னா போஸ்டர் ஒர்க் தான் அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பீஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பின்னாடி பார்த்தோம்னா போஸ்டர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் இன்னொரு தளபதிக்கே பார்த்தோம்னா போஸ்டர் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி அர்ச்சனா மேம் பார்த்தோம்னா நேற்று ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த செகண்ட் லுக் போஸ்ட் பார்த்தோம்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச என்னோட ஃபேவரட் போஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு போஸ்டர் ஒர்க் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கோபி பிரசன்னா மெனக்கெட்டிருக்காக பார்த்தோம்னா அவங்க அப்படி சொல்லலை. இந்த மாதிரியான சில சீன்ஸும் பார்த்தோம்னா படத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெங்கட் பிரபு ஒன்று சொல்லியிருப்பார்ல, அதில் மைண்டில் கேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு போஸ்டர் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான். நிறைய பேருக்கு செகண்ட் லுக் போஸ்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரெடி பண்ணுறத யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த அளவுக்கு செம்ம ஒரு கஷ்டமான விஷயம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதை கோபி பிரசன்னா அசால்ட்டாக பண்ணியிருக்காரு. அதுக்குண்டான டிசைனும் பார்த்தோன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. புல்லட் எல்லாம் பார்த்தோம்னா வண்டிக்கு முன்னாடி பாஞ்சு போகிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது முதற்கொண்டு பார்த்தோம்னா போஸ்டர் டிசைனில் காட்டியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ்அப் நம்ம சொல்லி தான் ஆகணும். இதே மாதிரி படத்துலையும் பார்த்தோம்னா நம்ம சர்ப்ரைஸ் அடைகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வெங்கட் பிரபு உள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்தோம்னா இந்த போஸ்டர் மூலமாக நம்மளுக்கு வருது. போஸ்டர் ஒர்த்தாக கொடுத்துட்டு படத்தோட கதையை சொதப்பாமல் இதே மாதிரி பார்த்தோம்னா கொண்டு போய் முடிச்சிட்டார் அப்படின்னாலே போதும். வெங்கட் பிரபுக்கு தளபதி பார்த்தோம்னா இன்னொரு வாய்ப்பே கொடுக்கலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத. ஒரு சைடு இந்த படம் பார்த்தோம்னா அப்பா மகனுக்கு உண்டான கான்செப்ட் மாதிரி தெரியுது. இன்னொரு சைடு பார்த்தோம்னா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி 2 கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். அட்லீஸ்ட் டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் கூட நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த போஸ்டரில் இருக்கிற மாதிரி சீன் இல்லாமல் இதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு சீனாவது படத்தில் வைப்பாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.